பிளாக் ஃப்ரைடே சேல் முடிஞ்சிட்டு அந்த ஸ்டோரை போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு கடை உள்ள போயிட்டு ஒரு கொள்ளை அடிச்சா எப்படி இருக்கும் அப்படி நடக்கும். பிளாக் ஃப்ரைடே சேல் மினிமம் சேல் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது மக்களுக்கு ஒரு ஆர்வம், ஆஃபர்ல கொடுக்குறாங்க, பாதிக்கு பாதி கொடுக்குறாங்கன்ற போது அந்த வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது. எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்ல இருந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து எல்லாத்துக்குமே போடுறது 50% வரைக்கும் ஆஃபர்னு போடுறாங்க. அசலுக்காவது காலி பண்ணிடலாம்ன்ற ஒரு மென்டாலிட்டிக்கு தான் அதை எடுத்துன்னு வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கும். துணி, ஷூ, அதுக்கு அக்சசரிஸ் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி இப்போ பிளாக் ஃப்ரைடேன்றது ஒரு பெரிய சேலாகவே வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துடுறாங்க. உங்களை ஸ்கேம் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆஃபர். இந்த பிளாக் ஃப்ரைடேயோட சக்ஸஸ்ஃபுல்லாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ். இது வரைக்கும் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இறக்குனதே கிடையாது. இந்த பிளாக் ஃப்ரைடேவை இப்போ எவ்வளோ அவங்களுக்கு புக்கிங் வந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறேன். ஒரு 1800 பொருளை நான் 800 நான் கொடுத்துட்டேன். யாராக இருந்தாலுமே போகக்கூடாதுன்னு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களும் போக தோணும். முக்கியமாக இந்த ஷூ கடையிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்களில் வெளியே போர்டே மாட்டியிருப்பாங்க, ஃபிளாட் 70% சேலுன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போனீங்கன்னா ஃபிளாட் 70% எல்லாமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க நம்ம பார்த்தாவே தெரியும், ஓ இது வந்து குடோன்ல இருந்து எடுத்துட்டு வந்து போட்டது. பிளாக் ஃப்ரைடே சேலில் அதாவது 10,000 பொருளை வந்து 3000 கொடுப்பாங்க. ஏரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். இன்னைக்கு கூட யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சதாம் பாய் தான் இருந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஸ்கேம் பற்றிலாம் பேசியிருந்தோம். இந்த ஃப்ரான்சைஸ் ஸ்கேமு, ஆன்லைன் ஸ்கேம் இதெல்லாம் நிறைய பேசியிருந்தோம். அதே மாதிரி இந்த ஆஃபர் போயிட்டு இருக்குல்ல, நம்ம ஊர் மக்களுக்கு ஆஃபர்னாலே போதும். ஓகே, ஏதோ ஒன்று ஆஃபர், என்னெல்லாம் தெரியாது, ஆஃபர்னாலே ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம அதை ஒன்று வாங்கிடணும், ஒரு சட்டையாவது வாங்கிடணும். வெளியே போனால் இந்த ஆஃபரில் வாங்கின சட்டை, ஆனால் தேவை இருக்காது, பிறந்தநாள் இருக்காது, தீபாவளி, பொங்கல் எதுவுமே இருக்காது, ஆஃபர்ல வாங்கின சட்டைன்னு சொல்லி போட்டுக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த விதத்தில் இந்த பிளாக் ஃப்ரைடே சேல்னு ஒன்று வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிளாக் ஃப்ரைடே சேல்னா என்ன, அது எப்போ ஆரம்பிச்சது, எங்கே ஆரம்பிச்சது? இப்போ பிளாக் ஃப்ரைடே சேல்ன்றது 1980ஸ்லேயே வந்து யூஎஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதெல்லாம் இது எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா, ஒரு சீசனில், அதாவது இயர் எண்டில் இதை என்ன பண்ணுறாங்கன்னா பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் காலி பண்ணி கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு புது ஸ்டாக் அவங்க வர வச்சு ஃப்ரெஷ்ஷாக சேல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்டாக் குடோனில் இருக்கும். அதை காலி பண்ணால் தான் இவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால் இவங்க என்ன ஒரு ஐடியாலஜி ஃபாலோ பண்ணாங்கன்னா, பிளாக் ஃப்ரைடே ஃபஸ்ட்டு பிளாக் ஃப்ரைடேன்றது என்னென்னா, ஃப்ரைடேன்றது வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகிற டே தான் ஃப்ரைடே நம்மளுக்கு. பிளாக்ன்றது முதல்ல வந்து யூஎஸில் எப்படி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, முதல்லலாம் வந்து ஷோரூம்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது 80s காலகட்டத்தில். அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் தான் அதிகமாக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிளாக்ன்றது ஒரு க்ரௌடட் பிளேஸ் தான் பிளாக். அந்த பிளாக் ஃப்ரைடேன்றதை அப்படி தான் ஆரம்பிச்சது தான் இந்த பிளாக் ஃப்ரைடே, க்ரௌடட் ஃப்ரைடே. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிளாக் ஃப்ரைடேல இருக்கிற ஸ்டாக்கை எல்லாம் கொட்டி வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப வெற்றிகரமாக போகுது. அதாவது உதாரணத்துக்கு இவங்களோட அசல் ஒரு 100 ரூபா பொருள்னா அது ஒரு 120 ரூபாய்க்கு, அதாவது அதுக்கான விலை வந்து 250 300 இருக்கிற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மினிமம் மார்ஜின் ஒரு 20 rupees மார்ஜின் வச்சுட்டு சேல் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது மக்களுக்கு ஒரு ஆர்வம், ஆஃபரில் கொடுக்குறாங்க, பாதிக்கு பாதி கொடுக்குறாங்கன்ற போது அந்த வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. இங்கே வந்து ஆடி மாதம் சேலு, ஆடி ஆஃபர் எல்லாம் போடுவாங்கல்ல, அது வந்து இங்கே நம்மளோட தமிழ் கலாச்சாரத்துக்கு ஆடி ஆஃபர்னு போடுவாங்க. அங்கே வந்து பிளாக் ஃப்ரைடே. அங்கே எப்படி சேல் நடக்கும்னா, கடைங்கள்லாம் சூறையாடுற மாதிரி இருக்கும். பிளாக் ஃப்ரைடே சேல் முடிஞ்சிட்டு அந்த ஸ்டோரை போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஏதோ வந்து கடை உள்ள போயிட்டு ஒரு கொள்ளை அடித்தா எப்படி இருக்கும், கடையே சூறையாடின மாதிரி இருக்கும். அப்படி நடக்கும் அங்கே யூஎஸ்லாம் பிளாக் ஃப்ரைடே சேலுன்றது. இதே கலாச்சாரம் வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம மக்கள் வந்து அந்த கலாச்சாரத்தை தான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரின் கல்ச்சரை தான் நம்ம வந்து இப்போ வந்து பெருமையாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன பண்ணுறாங்கன்னா, கார்பரேட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளாக் ஃப்ரைடேன்ற ஒரு கான்செப்டை நம்ம மேலே திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப்லைன்லலாம் வந்து பிளாக் ஃப்ரைடேலாம் எந்த ஸ்டோர்லேயும் போட்டு சேல் பண்ண மாட்டாங்க. ஆன்லைனில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆன்லைன் ஸ்டோர்ஸ் எல்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குது, எல்லாமே வந்து அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கார்பரேட்ஸ் தான். இவங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராட் மைண்டாக இருக்கிறதால ஃபாரின் கல்ச்சர் எடுத்துன்னு வந்து இங்கே எடுத்துன்னு உள்ளே வராங்க. அப்படி வர நேரத்தில் தான் பிளாக் ஃப்ரைடே சேலுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிரேட் இண்டியன் சேல், பிளாக் ஃப்ரைடே சேல்,
முதல்ல வந்து கிரேட் இண்டியன் ஃபெஸ்ட்னு சொல்லிட்டு இதில் போடுவாங்க, ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் எல்லாமே. அப்படி போடுற நேரத்தில் தான் பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துன்னு வராங்க. அந்த கான்செப்ட் தான் வந்து ஆஃபர். கிட்டத்தட்ட ஆடி சேல் மாதிரி தான். நம்ம நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் பார்த்தோம்னா ஆடி சேல் மாதிரி தான் இந்த பிளாக் ஃப்ரைடே. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, சேம் எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே பழசாயிடும், அப்டேட் ஆகணும். அப்டேட் ஆகிறதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்துன்னு வந்து அந்த ஸ்டாக்கை கொட்டி மார்க்கெட்டில் அசலுக்காவது காலி பண்ணிடலாம்ன்ற ஒரு மென்டாலிட்டிக்கு தான் அதை எடுத்துன்னு வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆரம்பிச்சதான் பிளாக் ஃப்ரைடே. அது படிப்படியாக என்ன ஆகுதுன்னா, எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து அடுத்தது கார்மெண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. கார்மெண்ட்ஸ்லேருந்து இன்னும் எல்லா பொருளுக்குமே, துணி, ஷூ, அதுக்கு அக்சசரிஸ்க்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி இப்போ பிளாக் ஃப்ரைடேன்றது ஒரு பெரிய சேலாகவே வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துடுறாங்க. சரி, எனக்கு என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி அசலுக்காவது வித்துடணும்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா போடுற எல்லா இடத்துலயுமே 50% இருந்து 90% வரைக்கும் ஆஃபர் அப்படின்ற ஒரு டேக்லைன் வச்சு தான் எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்ல இருந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து எல்லாத்துக்குமே போடுறது 50% இருந்து 90% வரைக்கும் ஆஃபர்னு போடுறாங்க. நீங்க சொல்றத வச்சு வெறும் அசலுக்காக அவங்க கிடைச்சிரும்னு பாக்குறாங்க. அப்ப இந்த 50% இருந்து 90% நமக்கு நஷ்டம் தானே அப்படி எப்படி பார்த்தாலுமே அந்த இடத்துல. அதாவது இன்னைக்கு யாருமே வந்து பிஸ்னஸை வந்து 10% 20%க்கு பண்ணுறதே கிடையாது. கார்பரேட்ஸ் எல்லாருமே. கார்பரேட்ஸோட மைண்ட் செட் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, அவங்களுக்கு வந்து பெரிய மார்ஜின் வேணும். அதாவது ரூ. 100 போட்டுட்டு ரூ. 200 வியாபாரம் பண்ணுறதுன்றது அவங்களோட கான்செப்டே கிடையாது. அவங்களோட மார்ஜின் லெவல் எல்லாமே ₹100 ப்ராடக்டை நம்ம எப்படி ₹1000 மார்க்கெட் பண்ணலான்ற ஒரே ஃபோக்கஸில் தான் அவங்க பிஸ்னஸே பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜஸே பல கோடி ரூபா ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பிராண்டட் ப்ராடக்ட்க்கு யார் அட்வர்டைஸ் பண்ணுறா? ஒரு பெரிய ஒரு ஹீரோயின் அவங்க தான் வந்து பண்ணுறாங்க. அவங்க யாருமே வந்து சும்மா பண்ணி தரது கிடையாது. அவங்க பண்ணுறதோட எல்லாமே வந்து கோடிக்கணக்காக காசு வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. அதோட சார்ஜஸ் எல்லாமே அந்த ப்ராடக்ட் மேலே தான். அதனால ரூ. 100 பொருளை ₹1000 சேல் பண்ணணுன்றது மட்டும்தான் அவங்களோட ஐடியாவாக இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் பிளாக் ஃப்ரைடே சேலில் அந்த ரூ. 100 பொருளை ஒரு ₹200 விற்றுறணும்ன்ற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, 50% சேல், 70% சேல்னு சொல்லிட்டு காலி பண்ணுறது. முக்கியமாக இந்த ஷூ கடையிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய நிறுவனங்களில் வெளியே போர்டே மாட்டியிருப்பாங்க, ஃப்ளாட் 70% சேலுன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போனீங்கன்னா ஃப்ளாட் 70% எல்லாமே கொடுக்க மாட்டாங்க அவங்க. ஸ்டாக் நம்ம பார்த்தாவே தெரியும். ஓ, இது வந்து குடோன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டது சொல்லிட்டு அப்படியே வந்து செட்டப்பாக போட்டு ஷூஸ் எல்லாம் அடக்கி ரேக்கில் இருக்கிறதெல்லாம் புதுசாக இருக்கும். அதெல்லாம் ஆஃபரில் கொடுக்க மாட்டாங்க. இங்கே கீழே கொட்டி அப்படியே வச்சுருப்பாங்க. அது போனீங்கன்னா 40% ஆஃபர், 50% ஆஃபர், 70% ஆஃபர்னு கூட கொடுப்பாங்க. அதாவது ₹10,000 பொருளை வந்து ₹3000 கொடுப்பாங்க. அதுதான் வந்து இவங்களோட அசல் கூட கிடையாது. அந்த ₹3000 இவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும். அப்படி தான் வந்து இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து மார்ஜின் கோட் பண்ணுறது. சரி, நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இது ட்ரெஸ் ஐட்டம்ஸ்க்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஓகே, ஒரு வருஷம் ஆச்சுனாலும் அந்த ட்ரெஸ் அப்படி தான் இருக்கும். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸே 50-90%ன்றப்போ ஒரு ஜனவரி மாதம் வாங்கின ஒரு ப்ராடக்ட்டை 10 மாசமா அடகாத்து 11ஆவது மாதம் இந்த எல்லாத்தையும் கட்டிட்டு போயிட்டாங்கன்னா அந்த ப்ராடக்டோட வேல்யூ என்ன ஆகுது? ஒரு வருஷமோ புதுசாக ஒருத்தர் வாங்கினான்னா அவன் நல்லா பார்ப்பான், பாதுகாத்து வச்சிருப்பான், அவன் யூஸ் பண்ணுவான். ஒரு 3 வருஷம் போகும். ஒருத்தர் ஆஃபரில் கிடைக்குதுன்னு சொல்லி பாதி விலைக்கு வாங்கி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது வீணாக போயிட்டு திருப்பி அவன் புதுசாக ஒரு புது அதே பொருளை வாங்கும்போது அவன் அந்த காசு தான் வாங்குவான். எப்படியும் அதோட டபுள் மடங்கு ரேட்ல தான் வாங்குவான். அப்போ அதில் ஏமாறுறதான அர்த்தம் எல்லா இடத்துலையும். இப்போ அதாவது இதில் வந்து ஏமாறுறதுன்றதை விட அவங்களோட பிஸ்னஸ் ஐடியாலஜி அது. இப்போ அந்த ப்ராடக்ட்ஸில் ஆஃபரில் வர ப்ராடக்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கேரண்டியோ வாரண்டியோ இருக்காது சில பொருளுக்கு. நீங்கள் அதே புதுசாக போயிட்டு நீங்கள் ப்ராப்பர் பில்லிங் போட்டு வாங்குற ப்ராடக்ட்ஸ்க்கு ப்ராப்பர் வாரண்டி கேரண்டி எல்லாமே கொடுப்பாங்க. அதே நீங்கள் ஆஃபரில் வாங்குறதுல எத்தனையோ இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்சேஞ்சும் கிடையாது, இதுக்கு கேரண்டியும் கிடையாது, வாரண்டியும் கிடையாது. அப்படியே கொடுத்தாலும் புது பொருளுக்கு, அதாவது புது பொருள்னா ஆஃபர் இல்லாத பொருளுக்கு நம்மளுக்கு ஒரு 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்கன்னா இதுக்கு வந்து 3 months தான் வாரண்டி கொடுப்பாங்க. அவ்வளோதான். எல்லா பொருளுக்குமே ஒரு லைஃப்னு ஒன்று இருக்குது. கார்மெண்ட்ஸும் நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா, புது துணி எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு 2 years நம்மளுக்கு உழைக்குதுன்னா, இதை எடுத்தீங்கன்னா 1 year தான் இது உழைக்கும். ஏன்னா அதோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும். அந்த த்ரெட்டோட ஸ்ட்ரென்த் எல்லாம் குறைஞ்சிரும், மக்கி போயிருக்கும். அந்த துணியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கிளியும். அதெல்லாம் நம்ம போய் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் ஆஃபரில் வாங்கியிருப்பீங்க. இதுதான் ரீசன். ஆஃபர் வந்து யாருமே வந்து சும்மா எடுத்து கொடுக்குறது ஆஃபரே கிடையாது. ஆஃபருன்ற பேரில் உங்களை வந்து மண்டை செலவை பண்ணி உங்களை உள்ளே கூப்பிட்டு
உங்களை ஸ்கேம் பண்றதுக்கு பேர் தான் ஆஃபரு. அதே மாதிரி இந்த இப்போ புதுசா நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒரு சில அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கும் இந்த பிளாக் ஃப்ரைடே சேல்ன்றது ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. 1200 டிக்கெட்டை நீங்க வந்து வெறும் 450 வாங்கிக்கலாம், 500 வாங்கிக்கலாம், 800 வாங்கிக்கலாம். மற்ற நாட்கள்ல நீங்க வந்து வாங்கினா இந்த 2 நாட்களை தாண்டி நீங்க வாங்கினா அந்த டிக்கெட் வந்து 1500 சொல்லி சொல்றாங்க. இது வந்து சரி, ஆனா அன்னைக்கு மட்டும் யூஸ் பண்ணா பரவாயில்ல. இது வந்து எப்படி வருதுன்னா, நீங்க அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு நீங்க எப்ப வேணாலும் வரலாம், அடுத்த ஒரு 4 மாசத்துக்கு நீங்க எப்ப வேணாலும் வரலான்றப்போ இதுல அவங்களுக்கு எந்த இடத்துல லாபம் இருக்கு போகுது இப்போ அப்படி பார்த்தா? இப்போ நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வரைக்கும் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இறக்குனதே கிடையாது. இதுதான் புதுசு. இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து சென்னையில் ஓப்பன் ஆகுது. இது வரைக்கும் எந்த ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் இந்த அளவுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஓப்பன் பண்ணது கிடையாது. கரெக்டுங்களா? இந்த பிளாக் ஃப்ரைடேவை வச்சு இப்போ எவ்வளோ அவங்களுக்கு புக்கிங்ஸ் வந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்ல, ஆக்சுவலா நான் இப்போ இந்த இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அவங்க ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறாங்க. எங்களோட பேஜ் வந்து பக் ஆயிடுச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சர்வர் டவுன் ஆயிடுச்சு, நீங்க இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்க வந்து உள்ள வர முடியுன்ற மாதிரி. காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது அத்தனை பேர் அங்கே போயிட்டு புக்கிங்ஸ்க்கு போயிருக்காங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க் எப்போ போவாங்க மேக்ஸிமமாக எல்லாரும்? இந்த சீசன் கிடையாது, இது சீசனே கிடையாது அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறதுக்கு. சம்மர் ஹாலிடேஸில் குழந்தைங்களை கூப்பிட்டு போவாங்க, இல்லை ஹாலிடே டைம்ஸில் ஸ்கூல் லீவ் விடுற டைமில் அப்போது பசங்களை கூப்பிட்டு போகிறது தான் அம்யூஸ்மெண்ட் பார்க். இது என்ன சீசன்? இது சீசனே கிடையாது, அன்சீசன் இது கிட்டத்தட்ட. கரெக்டுங்களா? இந்த சீசனில் அவங்க ஒரு கலெக்ஷனை பார்க்குறாங்க. இது வந்து மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா அவங்க போடுற டைம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏப்ரலுக்கு முன்னாடி வரைக்கும் தான். ஏப்ரல் 30, மே, அதாவது மார்ச் 30. ஏன்னா மே மாதம் திருப்பி சம்மர் ஹாலிடே வந்துடும். அப்போ வந்து அவங்க எப்போனாலும் ரெகுலர் டிக்கெட் எடுத்து வரதானே போகிறாங்க. அதாவது சிம்பிளாக நம்மளுக்கு புரியுற மாதிரி நான் சொல்ல வைக்கணும்னா, பொட்டாசி மாதத்தில் கறிக்கடையில் வியாபாரம் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் என் வியாபாரத்தை பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பொட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகுது, இப்போ நீங்கள் வந்து 800 1000 விற்கிற ஆட்டுக்கறியை நீங்கள் வந்து 600 வாங்கிக்கலாம், ஆனால் அதுக்கான டோக்கனை நீங்கள் இப்போவே வாங்கிக்கணும், இந்த 30 நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலான்னு சொன்னால் மக்களுக்கு அந்த புரட்டாசி மாதத்தை விட அந்த 30 நாள் 600 கறி நம்ம எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், கடைசி நாள் கூட போய் வாங்கிக்கலாம், அந்த மென்டாலிட்டியில் கிட்டத்தட்ட அந்த மாதம் நான் பண்ணுற வியாபாரத்தை விட அதிகமான ஃபண்டு எனக்கு அந்த 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 3ஆம் தேதி வரைக்கும் நான் இந்த 3 நாளில் புக்கிங்னு சொல்லி போட்டேன்னா அந்த 3 நாள் எனக்கு புக்கிங் ஆகிடும். எனக்கு மிகப்பெரிய லாபம் தான். புரியுதுங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா எந்த சீசன்லயும் இல்லாத அளவுக்கு இந்த பிளாக் ஃப்ரைடே சேல் வந்து ரொம்ப பெருசா வந்து பூம் ஆகுது. எல்லா இடத்துலயுமே வந்து பிளாக் ஃப்ரைடே சேல் பேசப்படும் போது தான் ஒரு கேள்வி வருது, எதுக்கு இந்த பிளாக் ஃப்ரைடே சேல் வந்து கொண்டாடுறாங்க? ஓகே, பிக் பில்லியன் வந்து கிரேட் இந்தியன் வந்து அமேசானோடது, ஃபிளிப்கார்ட்டோடது, ஆடி மாசம்ன்றது நம்ம தமிழ்நாட்டுல எப்பயே பண்றது. யாரா அந்த பிளாக் ஃப்ரைடே சேலை கொண்டு வந்து திடீர்னு புதுசா வரானுங்க, ஒரு வாரம் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் அப்படியே ரன் ஆகிட்டே இருக்க ஆடு ஃபுல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி வந்து இந்த பிளாக் ஃப்ரைடேயோட சக்ஸஸ்ஃபுல்லாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்க்கு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் மிச்சம் எல்லாருமே ஒரு பிளாக் ஃப்ரைடே சேலுன்னு போட்டாங்கன்னா கடைக்கு போவாங்க, பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இவங்க அப்படி கிடையாது. நீங்கள் வந்து இன்னைக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு ஒரு வாரத்துலையோ நாளைக்கோ நாளை கழிச்சோ 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ வந்துடணும்னு சொல்லலை. இவங்க கொடுத்த டைமிங் தான் அவங்களுக்கான சக்ஸஸே. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு 1800 பொருளை நான் 800 நான் கொடுத்துட்டேன். புரியுதுங்களா? நீ அது 3 மாதத்துக்கு எப்போ வேணாலும் வந்து நீ அந்த டோக்கனை வாங்கிக்கலான்னா யாராக இருந்தாலுமே போகக்கூடாதுன்னு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களும் போக தூண்டும். இல்லை, அவன் வாங்கி வச்சுட்டு சரி ஒரு 3 மாதம் இருக்குல்ல, என்னைக்கு வேணாலும் போய்க்கலாம், சும்மா வாங்கி வைப்போன்ற ஒரு மைண்ட் செட் வருதுல்ல. ஓகே, 4 மாசத்துல இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம போய்க்கலாம், இன்னைக்கு என்ன 800 தானே, வாங்கி வைப்போம், ஆளுக்கு 2 டிக்கெட் போட்டு வைப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வருதுல்ல அந்த இடத்துல. குறைஞ்சபட்சம் பல லட்சம் டிக்கெட் புக் ஆயிருக்கு, பல லட்சம் டிக்கெட். அந்த ஃபண்ட் அங்கே ஹோல்ட் ஆயிருக்கு. அந்த ஃபண்டிங்கான ஒரு 0.5% இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கனாலும் அது அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ தான். 3 மாதத்துக்கு போடுங்க. அதே மாதிரி எனக்கு இந்த பிளாக் ஃப்ரைடே சேலு, நான் பிக் பில்லியன் சேலு, இந்த கிரேட் இந்தியன் சேல், இது எல்லாத்துலேயுமே நடக்கக்கூடிய ஸ்கேம்லாம் என்னென்ன ஸ்கேம்ஸும் நடக்குது? இப்போ ஸ்கேம் என்ன, நீங்கள் அந்த கடைக்கு போனீங்கன்னா அவங்க வச்சிருக்கிற ஒரு 30% ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இந்த பிளாக் ஃப்ரைடேல அப்ளிகபிளாக இருக்கும். மிச்சம் 70% வந்து புது ஸ்டாக்ஸ் இறக்கி வச்சுருப்பாங்க. உள்ளே போன நம்மளை வந்து ஒரு ஆஃபர்டு ப்ராடக்ட்டும் அன்ஆஃபர்டு நியூ ஸ்டாக்கும் வாங்குறதுக்கு நம்மள தூண்டுற அளவுக்கு இருக்கும். ஏன்னா நான் ஒரு கடைக்கு போகும்போது ஆஃபர்னு சொல்லி உள்ள போவோம், ஆனா புது ஸ்டாக் எல்லாமே நம்ம கண்ணில் பட மாதிரி வச்சிருவான்.
ஆஃபர் ஸ்டாக் அந்த கடைசி ரேக்ல இருக்கு ஆமா. லாஸ்ட் நம்ம இது எல்லாத்தையும் பார்க்க போகும்போது ரேக்லயும் வைக்க மாட்டான் அவன், அதை வேண்டா வெறுப்புக்குன்னு போட்டு வச்சிருப்பான். நம்ம இது எல்லாத்தையும் பார்த்து பார்க்கும்போது ஆமா. ஓகே ஒவ்வொன்றையும் பார்த்துட்டே போவோம், இது நல்லா இருக்கே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பார்த்துட்டு வேற வழி இல்லாம சரி திருப்பி வந்ததுக்கு இந்த ஒரு சட்டையாவது எடுத்துட்டு போயிருவோம்ன்ற ஒரு மைண்ட் செட் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது என்ட்ரன்ஸ் ஃபுல்லா வந்து அழகழகான பொருட்களை வச்சுட்டு உள்ள என்ன பண்ணுவானா, அந்த பொருளை அடுக்கி கூட வச்சிருக்க மாட்டான் அந்த ஸ்டாக்கை. நீங்க உதாரணத்துக்கு நீங்க வேணா நீங்க வந்து ஒரு ஷூ கடைங்களுக்கு போய் பாருங்க, நிறைய ஷூ நிறுவனங்கள் ஆஃபர் போட்டுருப்பாங்க. வெளிய பிளாட்ஃபார்ம்ல டென்ட் போட்டு 70% சேல், 40% சேல், 50% சேல்னு வெளியே குப்பை மாதிரி போட்டு வச்சிருப்பான். அதே ஷோரூமை திறந்து உள்ள போனீங்கன்னா அப்படியே பல பல பலன்னு வச்சிருப்பான். அதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆஃப்லைன் ஷாப்பிங்ன்றது உங்களோட அத்தியாவசியம், ஆன்லைன் ஷாப்பிங்ன்றது வந்து உங்களோட ஆடம்பரம். இது ரெண்டா தான் நான் பிரிச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ கடைசியா ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த மாதிரி சேல்லாம் போகும்போது அதிகமான மாட்டிக்கிற நபர்கள்னா யார் யார் இருக்காங்க? இந்த மாதிரி மாற்ற நபர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த ஆஃபருக்குள்ள போய் இறங்கி உங்களுக்கு தேவையானதை வாங்குங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இதுல மாற்றுறது எல்லாருமே மேக்சிமம் மிடில் கிளாஸ் பீப்புள் தான். ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து இதுக்குள்ள மாற்றுறதே கிடையாது. அவங்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பிராண்ட்ஸ் தேவை கிடையாது. நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் வாங்குறது யாருன்னா, பெரிய ஆளாக காட்டிக்கணும்னு சொல்லி தான் இந்த பிராண்ட்ஸே வாங்கி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து உங்களோட தேவைக்கு மட்டும் பொருட்களை வாங்குங்க, ஷாப்பிங் பண்ணுங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்தியாவை விட வல்லரசான நாடுகள் எத்தனையோ இருக்குது. அங்கெல்லாமே இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் ஃப்ளாப் நம்மளை விட கம்மியாக தான் அங்கே சேல் நடக்குது. அப்போது அவங்கள விட நம்ம வந்து வல்லரசு நாடா? இல்லை, நம்மளை மூல செலவை செஞ்சு வாங்க வைக்கிறாங்க. இதெல்லாம் தான் உங்களை பெரிய ஆளாக காட்டணுன்ற ஒரு பின்பத்தை உருவாக்குறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் மொபைலும் மீடியாவும் டிவியும் தான். ஓகே, நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.